ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் யூனிக்னஸ் ஆன பலன் இருக்கு. ஒரு ஜாதகருக்கு அப்பா இருக்காரு, அப்பா ஃபாரின்ல இருக்கிறாரு. ஒரு ஜாதகத்துக்கு அப்பா இருக்காரு, அவர் மிலிட்டரி இருக்காரு. ஒரு ஜாதகத்துக்கு அப்பா இருக்காரு, அவர் எப்ப பார்த்தாலும் சமூக பணியாவே இருக்காரு. ஒருத்தர் வந்து ஒரு பெரிய ஐபிஎஸ் ஆஃபீஸரா இருக்காரு. அவருக்கு ஒரு பிள்ளை பிறக்குதுன்னா கண்டிப்பா அந்த பிள்ளை சித்திரை மாசத்துல தானே பிறந்தாகணும். இல்லைன்னா வந்து ஐபிஎஸ் தானே பிறந்தாகணும். ஏதோ ஒரு சூரியன் பலமான இடத்துல தானே பிறந்தாகணும். ஏன்னா அப்படின்னா தான் அவங்க அப்பா பவரா இருப்பாரு. அப்போ அவங்க அப்பா பவராக இருக்கும்போது குடும்பத்துக்கு எப்படி உதவ முடியும்? அவர் பிஸியாகவே இருப்பார். அப்போ நெகட்டிவாகவே யோசிக்க தேவையில்லை. அப்போ ஒரு ஜாதகத்தில் ஒரு சித்திரை மாதம் பிறந்திருந்தாலோ அல்லது இந்த திதிகளில் நீங்கள் குறிப்பிட்டு வச்சிருக்கக்கூடிய பயப்படக்கூடிய திதிகளில் பிறந்திருந்தாலோ அவங்க அப்பாவுக்கு பவராக இருக்காருன்னு அர்த்தம். அப்போ அவங்க அப்பா என்ன ஆவார்? பவர்ஃபுல்லான இடத்துல இருப்பார். அப்போ இவர் வந்து அவங்க அப்பாவை ரீச் பண்ண முடியாமல் எல்லாத்தையும் அம்மா வழியாக சாதிக்கக்கூடியவராக இருப்பாருன்ற அடிப்படையில் நம்ம பாசிட்டிவ் மோடில் யோசிப்போம். இன்னொரு விஷயம், இந்த புள்ள தான் உங்கள் ஜாதத்தை இண்டிகேட் பண்ணதும் இல்லை, உங்கள் ஜாதத்திலே அப்படி இருந்தால் தான் அது நடக்கும். ஒரு வந்து வாழணும்னு இருந்தால் அந்த பிள்ளை வந்து வாழ வைக்கும். பிறகு சாகணும்னு இருந்தால் அந்த பிள்ளை பிறந்ததுக்கப்புறம் சாவார். அப்போ இந்த பிள்ளை பிறந்ததுனால சாவலை, அவருக்கு சாகணும்னு விதி இருக்குன்றதான புரிஞ்சுக்கணுமே தவிர